தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். வணக்கம். அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் விராலிமலையோட எம்எல்ஏவா இந்த தேர்தலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய பேசிருக்கிற மாதிரி சி விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருந்த சமயத்துலதான் இன்னைக்கு அவரோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவரோட முடிவை அறிவிக்கக்கூடிய தருணத்துல விஜயபாஸ்கர் வந்திருக்கார். தாவைக்காவுல சேரப்போக வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டையில பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவினரும் போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா. சோ நீங்க புதுக்கோட்டையில நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க என்ன மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்கு, இதற்கு பின்னணியில என்ன சொல்றாங்க அதிமுக காரங்களா புதுக்கோட்டையில? அதாவது கடந்த 2001 புதுக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா விஜயபாஸ்கர் வந்தாரு. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அதுக்கு முன்னாலேயும் சரி, முன்னால மாணவர் இயக்கங்கள்ல பொறுப்புல இருந்தாரு. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கும்போது மாணவர் இயக்கங்கள்ல கட்சியில பொறுப்புகள்ல இருந்தவர். அப்புறம் தொடர்ச்சியா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. இடைப்பட்ட ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு எந்த வாய்ப்புகளும் கொடுக்கப்படல. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா விராலிமலை சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து இப்ப 4வது முறையா அந்த தொகுதியில ஒருவரே வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. இப்ப விஜயபாஸ்கர் மட்டும்தான் அந்த தொகுதியில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த முறையும் அந்த இதுல ஜெயிச்சிருந்தாரு. அதிமுக தலைமையில ரொம்ப விசுவாசமாகவும் எடப்பாடிக்கு ரொம்ப விசுவாசமாகவுமே இருந்தாரு. ஆனால் இப்ப அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இல்ல. அப்ப 10 ஆண்டுகள் சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள அதிமுகக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் தாவேகாவுல போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம ஆட்சியில பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி வேலுமணி தலைமையில சி வி சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் இப்படி எல்லாருமே ஒரு அணியா திரண்டு போகும்போது அதை எடப்பாடி ஏத்துக்கல அப்படிங்கறதுனால ஒரு பெரிய பிரிவினை வந்தது. அதுக்கு அந்த பிரிவினையில ஒரு உச்சகட்ட மோதல்கள் உருவாகிற லெவலுக்கு போய் அதுக்கு பிறகு இப்ப திரும்பவும் இவங்களை கட்சியில இருந்து, அதாவது அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது. ஆனால் இவங்க கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டதுனால அதுல எல்லாரும் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேலுமணி தலைமையிலான எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் மட்டும் போகல. ஆனா எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல, அதனால நாங்க போகல, எங்களை மதிக்கல, அதனால நாங்க போகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதா இப்ப ஒரு 20 நாளா பெருசா போய்கிட்டே இருந்தது. அப்படியான சூழ்நிலையில விஜயபாஸ்கர் தாவேக்கா போவாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, இல்ல திமுக போவாரு அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. ஆனால் அவரு என்ன பண்ணாருன்னா சென்னையில இருந்து ஊருக்கு வரும்போதே ஒரு 500 கார்கள் புடைசூலதான் ஊருக்கு சேர்ந்தாரு. அப்ப தன்னுடைய பலம் ஆதரவு அதிகமா இருக்குங்கிறத வெளிக்காட்டணுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. பண்ணி வந்தவர் தன்னோட சொந்த ஊரான இழுப்பூர்லயே ஆதரவாளர்கள் எல்லாம் சந்திச்சு என்ன முடிவெடுக்கலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணாரு. அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில அவருடைய வீட்டுல இருந்து அவருடைய முகாம் அலுவலகமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருந்து எல்லாருடைய ஆலோசனைகள்லாம் மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணதுக்கு பிறகு தொகுதியினுடைய மக்கள்கிட்ட எல்லாம் போய் நன்றி சொல்றதுக்காக, வாக்களிச்சதுக்கு நன்றி சொல்றதுக்கு பண்ணாரு. போன வாரம் நான் எப்போதுமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருப்பேன், உங்களுடைய உறுப்பினர் நான் உங்களுடைய குரலா சட்டமன்றத்துல எதிரொலிப்பேன் அப்படிங்கறத பேசினாரு. அப்போ உங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு அவர் அவருடைய முடிவுகள் கட்சி மாறணுங்கிற முடிவு 1 மாசத்துக்கு முன்னாலே எடுத்துட்டாரு. ஆனா எந்த கட்சிக்கு போறதுங்கிறதா இதா இருந்தது. இப்ப தாவேக்காவிலையும் இவர் வந்தால் நமக்கு இங்க ஆபத்துகள் வந்துருமோ, நம்மளுடைய பதவிகள் இது எல்லாமே நம்மளுடைய செல்வாக்குகள் குறைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் முகமது பர்வேஸ், அமைச்சர் முகமது பர்வேஸ் இவர் வர வேண்டாம், நம்ம கட்சிக்குள்ள இழுக்க வேண்டாம் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதனால அப்படியே அவர் புத்தி ஆனந்த் மூலமா அவர் ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தாலும் ஆதவ அர்ச்சுனா இவரை உள்ள கொண்டு வரணுங்கிறதுல அவர் தீவிரமா இருந்தாரு. இப்படியான சூழ்நிலை திரும்ப இவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது வருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திமுகவுலயும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப திமுகவுல சேர போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தகவல்கள் வெளியான நிலையில திமுகவில் இருக்கக்கூடியவங்க எங்க கட்சிக்கு வேண்டாம்,
ம். அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் பண்ணாங்க. கட்சி தலைமை வரைக்கும் கொண்டு போனாங்க. ஓகே. ஏன்னா இவர் கட்சியில பொறுப்புகள் வந்த பிறகு, ம். அதிமுகவுல பொறுப்புக்கு வந்த பிறகு படிப்படியா வந்து 6 சட்டமன்ற தொகுதிகள்ல படிப்படியா குறைஞ்சு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தான் 2 தேர்தல்களா அதிமுக கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப இவர் வந்தார்னா எந்த கட்சிக்கு வந்தாலும் ஆ. அவர் அந்த கட்சியில அவருடைய தொகுதியை மட்டும் தக்க வச்சுக்குவாரே தவிர மற்ற தொகுதிகள்ல அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வேட்பாளர்களோ அல்லது அவங்களுடைய கூட்டணி வேட்பாளரோ ஜெயிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா எல்லா கட்சிகளுக்குள்ளும் இருக்குது. இதுதான் அதிமுகவிலே இருந்தது. இப்ப அது வந்து திமுகக்குள்ளேயும் பரவி அதனால நம்ம கட்சிக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படி சேர்த்தால் நாங்க வந்து தாவேக்காவுக்கு போவோம் அப்படின்னு ஒரு சிலவர் பகிரங்கமாவே சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ம். தாவேக்காவுலயும் அந்த மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இப்போ நீங்க சொன்னது போல இப்போ விஜயபாஸ்கர் முடிவு எடுத்துட்டாரு, ஏன்னா அவருக்கு அதிமுகக்குள்ள மரியாதை இல்லைன்னு சொல்லும் போது எடப்பாடி தரப்புல இருந்து முயற்சி பண்ணாங்களா விஜயபாஸ்கரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கட்சியில தக்க வச்சுக்கிறதுக்கு? ஏன்னா எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களா போயிட்டு இருக்காங்க, தாவேக்கா பக்கம் சேர்ந்துட்டு இருக்காங்க, கட்சி ரொம்ப பலவீனமா போகுதுன்னு சொல்ற சமயத்துல இவரை விடக்கூடாது, நம்ம தக்க வச்சுக்கணும்ன்ற மாதிரி எதுனா முடிவுகள் எடுக்கப்பட்டது எடப்பாடி தரப்புல இருந்து? ஆமா, வேலுமணி வந்து இவர்கிட்ட தொடர்ச்சியா பேசியிருக்காரு. இல்ல திரும்பவும் அந்த கட்சியிலே இணைஞ்சே இருப்போம், சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கறத பேசியிருக்காரு. ஆனால் எங்களுக்கான மரியாதை இல்ல, எங்களுக்கு கட்சி பதவியையும் பறிச்சுட்டாங்க, இருந்த மரியாதையும் வந்து சிதைச்சிட்டாங்க, வேற ஆளுகளுக்கு பதவிகளை கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து எங்களை அவமானப்படுத்துறாங்க ஊர்கள்ல, அந்தந்த மாவட்டங்கள்ல எங்களுக்கு எதிராக வந்து அவமானப்படுத்தி பேசுறாங்க. அதனால நாங்க தொடர்ச்சியா இருக்க முடியாது, எங்களுக்கு அது வந்து ஒரு மரியாதை இல்லாத இடத்துல என்னால இனி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர்கிட்ட பேசிட்டு வேலுமணிட்டு அவர் வந்து தகவல்களை சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில இப்போ அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கேட்ட பிறகு ஆதரவாளர்கள் எல்லாம் போன கடந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் வந்து குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையும் குளிக்க வச்சு கொண்டு வந்திருக்காரு. அதுலயே ஒரு சில பேர் குற்றாலத்துக்கு போயிருந்தவங்களையும் இப்ப வந்து எடப்பாடியார் வந்து ஒன்றிய செயலாளர், ஒரு மாவட்ட துணை செயலாளர், 2 ஒன்றிய செயலாளர்களை வந்து நேத்து வந்து அவங்க நீக்கிற கட்சியில இருந்து, அதாவது கட்சியில பதவியில இருந்து நீக்கிருக்காங்க. இதுக்கிடையில இவரோட விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்களா இருந்த நிறைய பேர் வந்து ஏற்கனவே இவரு போறதுக்கு முன்னாலே தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இவர் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தவங்களும் கூட, இவருக்கு எதிராக இருந்தவங்களும் கூட முன்னாலேயே தாவேக்கால போயிட்டாங்க. இப்ப அவங்க இவர் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இப்ப இப்படியான சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து கடந்த 2 நாளா வந்து ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்துல வந்து கொஞ்சம் கடுமையான பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிறகு வந்து திடீர்னு ராஜினாமா கொடுத்திருக்காரு. இப்ப சாயந்தரத்துல வந்து கட்சியில இருந்தும் அது ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எப்ப வந்து அவர் தாவேக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, வரக்கூடிய 22ஆம் தேதி விஜய பார்த்து சேர போறதா சொல்றாங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு தெரியல. அங்க உங்களோட கிரவுண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க? புதுக்கோட்டையில எப்படி எல்லாம் தகவல் எல்லாம் பரவுது? எப்ப வந்து தாவேக்கா இப்ப எல்லாம் இணைய போறார் அபிஷியலா விஜயபாஸ்கர் வந்து? அப்ப அவருடைய எண்ணம்லாம் வந்து என்னன்னு கேட்டா, புதுக்கோட்டையிலேயே ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி இங்க வந்து இணையணும், எந்த கட்சியில இணைஞ்சாலும் அது மாதிரிதான் செய்யணும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இப்ப வந்து அவங்களுடைய கடைசி முடிவா வந்து தாவேக்கா தான் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க. இப்ப திமுகவுக்கும் போறதுக்கான எண்ணத்தை கொஞ்சம் கைவிட்டுட்டு இப்ப வந்து தாவேக்காவுக்கு தான் போகலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதுதான் சொல்றாங்க. அப்படி வந்து புதுக்கோட்டையில ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாநாடா நடத்தி அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் என்னன்னா, அந்த இப்ப மற்ற அதிமுக தலைமையோ அல்லது திமுக தலைமையோ அந்த தலைவர்களை வந்து இங்க புதுக்கோட்டையோ அல்லது எந்த ஊருக்கு அழைச்சு வந்ததுனாலும் அந்த பிரச்சனை இல்லாம ஒரு பெரிய மாநாடு நடத்திட முடியும். ஆனால் தாவேக்கானுடைய தலைவர் ஜோசப் விஜய் கூட்டி வரணும் அப்படின்னால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், போக்குவரத்து இடையூறு ஏற்படும் அப்படிங்கறதுனால அவர் இங்க வரமாட்டாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் நம்ம சென்னை போய் தான் இணைய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதனால 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் இருக்கிறதுனால பனையூர்ல அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசா பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்ப அதனால அன்னைக்கு போய் இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சிருக்காங்க. இப்ப இப்ப பனையூர் 22ஆம் தேதி பனையூர் போறதுக்காக 21ஆம் தேதியே வந்து இங்க இருந்து விராலிமலை தொகுதியில இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களையும் கூட்டிட்டு போறதுக்கு வாகன ஏற்பாடுகளுக்கு இப்ப தயாராகிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற சமயத்துல அதிமுக இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அவர் வந்து ஏத்துக்கிட்டார் அப்படின்னா அவரோட இமேஜுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடும் சொல்லப்பட்ட சமயத்துலதான் பல பேர் இங்க வந்து சேர்ந்தாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ விஜயபாஸ்கர் மீது குறிப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் மீது வந்து குட்கா வழக்கு போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு, இவரை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கட்சிக்கு வந்து
பெரிய குற்றச்சாட்டு என்பது எழுன்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ற மாதிரி தாவேகா தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா இப்ப எப்படி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? இப்ப எப்படி வந்து தாவேகா வந்து விஜயபாஸ்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் ஊழல் பத்தி எப்படி பெருசா அவங்களால பேச முடியும்னு அங்க இருக்க மக்கள்லாம் பாக்குறாங்க? இப்ப இது என்ன, இப்ப இந்த இவர் மேல வந்து இப்ப அந்த தாவேகாவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நாங்க ஊழலுக்கு எதிரான சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அவங்க சேர்த்து வச்சிருக்கவங்க எல்லாமே ஊழல்வாதிகள் நிறைய சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே பல பேர் மேல வழக்குகள் இருக்குது, ஊழல் வழக்குகள் இருக்கு, சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு. இது மாதிரி நாட்களை எல்லாம் சேர்த்திருக்காங்க. இப்ப கூட இப்ப சென்னையில வந்து மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுறதுக்கு இப்ப வந்து நிறைய வாஷிங் மிஷின் வச்சு இந்த ஊழல்வாதிகளை வந்து ஊழல்வாதிகளை துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சென்னையில மின்தடை அதிகமா ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா குட்கா வழக்கு நிலுவையில இருக்கு. அது சிபிஐ விசாரணையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப சொத்து குவிப்பு வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த 2 வழக்குகளுமே ஆஜராகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வழக்குகள் நிலுவையில தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இவரை சேர்க்க கூடாது அப்படிங்கறது திமுகவும் அதைத்தான் சொன்னாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இங்க உள்ளூர்ல இது மாவட்ட அளவுல இருக்கக்கூடியவங்க இவர் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கும்போது இந்த அவரை சேர்த்தோம்னா திரும்பவும் நமக்கு எதிராக வரும் அப்படிங்கறதுனாலதான் திமுக காரங்களும் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே இதுதான் தாவேகாவிலையும் இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து தாவேகாவுக்கு அதிமுகவில் இருக்க முழுசா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க யாரா இருந்தாலும் இங்க வந்து நல்லா இருக்காங்க. இவங்க வந்து இங்க அவங்க ஊழல் நிறைஞ்சதா அங்க ஊழல் பண்ணிருக்கலாம், ஆனா இங்க வந்து ஊழல் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து வெளியில இனி சொல்லிக்கலாம். அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர இவங்க வந்து ஊழல் இல்லாதவங்க அப்படின்னு அவங்களால எதையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த கட்சியும் இப்ப இந்த அதிமுக மாதிரியே ஒரு நிறம் மாறிக்கிட்டு இருக்கு இங்கேயும். ஏன்னா முழுசா வந்து அதிமுக காரங்க இங்க போயிட்டாங்க. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட வந்து எப்படி ஊழல் இல்லாத ஒரு இயக்கமா இருக்க முடியும் தாவேகா ஊழல்வாதிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படிங்கறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ விஜயபாஸ்கரோட ராஜினாமா எல்லாமே வந்து பதவி விலகல் எல்லாமே வந்து விராலிமலை தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஏன்னா திடீர்னு இப்போ சமீபத்தில் தான் தேர்தல் நடந்தது. விஜயபாஸ்கரை பெரிய வெற்றி அவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு ஒரு 1.5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை பாக்குறாங்களா? இல்ல என்ன மாதிரி அங்க வந்து சூழ்நிலை நிலவுது விராலிமலை தொகுதிக்குள்ள? இவருக்கு எப்போதுமே கட்சியை கடந்து மக்கள்கிட்ட ஓரளவு விராலிமலை தொகுதிக்குள்ள மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு. இப்ப நிர்வாகிகள் மத்தியில இப்ப நிர்வாகிகள் எல்லாரையும் பாத்துட்டாரு, பேசிட்டாரு, அதனால வந்து ஒரு இது கிடையாது. அதை தாண்டி மக்கள்கிட்டையும் வந்து ஓரளவு ஏன் பண்றாருங்கிற ஒரு இது இருந்தாலும் அவங்க மக்கள் ஒரு பெருசா இதை எடுத்துக்கல. ஆனால் என்னன்னா இப்பவே அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறதுக்கான ஒரு சூழலா இவர் எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலையும் பரிசு பொருட்கள் கொடுப்பாரு, இனிப்புகளோட பரிசு பொருட்கள் கொடுப்பாரு. தேர்தல் வந்துட்டாக்கா பெரிய அளவுக்கான பரிசு பொருட்கள் கொடுத்துருவாரு. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு சில பகுதிகளில் பரிசு பொருட்கள் கொடுத்திருக்காரு. குலோப் ஜாமுன் உள்பட இனிப்போட சேர்ந்த ஒரு சின்ன சின்ன பரிசு பொருட்களை கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாருமே ஒரு வாரத்திலேயே உணர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப இவர் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறாரா அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதையே இது இருக்கக்கூடிய அதிமுக காரங்க வந்து இல்ல இவர் இப்படி போனால் சரி, இனிமேலாவது கட்சி எப்படி கொஞ்சமாவது வளர்க்க முடியும் அப்படிங்கிற அளவுல அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துல பல இடங்கள்ல பட்டாசுகள் வெடிச்சு இனிப்புகள் வழங்கி விஜயபாஸ்கருக்கு எதிராக வந்து முழக்கங்கள் போட்டு பட்டாசு வெடிச்சு இனிப்புகள் வழங்கிட்டு இருக்காங்க. ராணிமலை தொகுதியில பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய கட்சியில ஒரு சில நிர்வாகிகள் போவாங்க, கட்சிக்காரங்க யாரும் போறதா வந்து ஒண்ணும் இது கிடையாது. அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பிடிப்போட இருக்கக்கூடியவங்க யாரும் போகல. ஆமா, இப்ப வந்து இவருக்கு தான் வந்து வாய்ப்பு வழங்கப்படும்ன்ற மாதிரி பேசுறாங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா இப்ப அது ஒரு பக்கம் பேசினாலுமே இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து தாவேகாவுக்கு வர்றாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையில ஆரம்பிச்சு தொடர்ந்து பல பேர் வந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவேகாவுக்கு வராங்க. இப்போ விஜயபாஸ்கர் வந்து புதுக்கோட்டையில அதிமுகவின் முகமா இருந்தவர். இப்ப அவரே வந்து இந்த பக்கம் தாவேகால ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னா அதிமுகவுடைய செல்வாக்கு மாவட்ட அளவுல எப்படி எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல அவர் வந்து ஒரு பரிச்சயமான முகம்தான் அப்படின்னாலும் புதுக்கோட்டை மாவட்டத்துல மற்ற 6 தொகுதிகள்ல விராலிமலை சட்டமன்ற தொகுதியை தவிர்த்து மற்ற 5 தொகுதிகள்லயும் அதிமுக தோல்விதான் அடைஞ்சிருக்குது. கடந்த 2 தேர்தல்களாவே தோல்விதான், முழுமையா தோல்வி அடைஞ்சிருக்குது. அப்படியான சூழ்நிலையில இது ஒரு பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா அதிமுக இருக்கிறாங்க, அவங்க இப்போ வந்து என்ன கடுமையா இனி உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவர் மாவட்ட செயலாளராக இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு. அப்படி இவர் வந்த பிறகு
அமைச்சரா வந்த பிறகு, மாவட்ட செயலரா வந்த பிறகுதான் இந்த தோல்விகள் அதிகமா போயிருக்குது. அப்படிங்கறதுனால இனிமேல் கட்சியை நம்ம வந்து வலுவா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பழனிவேலோட பிறந்த நாளை வந்து பெருசா கொண்டாடணும், 5000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ஏற்பாடு கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு இவருக்கு எதிரான ஒரு இதுல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து அதிமுக அப்படிங்கறதுல இவர் விஜயபாஸ்கருக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்ப அதிமுகவுல இருந்து வெளியில போய் தாவேக்காவில சீட்டு கிடைச்சு தாவேக்கால வேட்பாளர் நின்னாலும் அதிமுக திமுகங்கிறது அங்க வலுவாவே இருக்குது. இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் அங்க வந்து அதிமுக விட அதிகமான வாக்குகள் வாங்குவாங்க அந்த தொகுதியில. ஆனா சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அதிமுகவுக்கு விஜயபாஸ்கருக்குன்னு ஓட்டு விழுகும். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப வந்து கடுமையான போட்டி வரும். அதிமுக ஒரு வேட்பாளர் வருவாங்க, அடுத்து வந்து திமுகவிலையும் வேட்பாளர் இருப்பாங்க. இவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக, கட்சி பதவிக்காக, அரசு பதவிக்காகத்தான் இவர் கட்சி மாறி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட பெருசாவே எழுந்திருக்குது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது இவருக்கு வந்து இப்ப வாங்கியிருக்கக்கூடிய 62,000 ஓட்டுகள் வித்தியாசம் வாங்கியிருந்தாரு. அந்த ஓட்டு வித்தியாசத்துக்கு வர்றது அளவுக்குலாம் இனி வாய்ப்புகள் குறைவு. கடுமையான போட்டிகள் வரும்போது ஒரு சரியான வேட்பாளர்கள், சரியான வேலைகள் நடந்தால் மாற்று வேட்பாளர் கூட ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப இந்த 5வது முறையா அதே தொகுதியில நின்று வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது இனிமேல் இந்த தேர்தல் வரும்போதுதான் தெரியும். அவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றிண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.